நேரோ டொமைன் ஏ அப்படின்னு சொல்றான். இந்த நேரோ டொமைன் ஏ வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு சில டொமைனுக்கு என்னெல்லாம் டொமைன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனான்சியல் ட்ரேடிங் பத்தி நம்ம இன்ஃபர்மேஷனு, ஹெல்த் கேர்ல, அப்புறம் கேமிங்கு, இந்த மாதிரி ஸ்பெசிபிக் டொமைன் நீங்க என்ன வேணா டொமைன் சொல்லுங்க, அந்த டொமைனுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்கறது. மெடிக்கலுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அந்த மெடிக்கல்ல எக்ஸ்ரேக்கு கொடுக்குறான், எம்ஆர்ஐ கொடுக்குறான், சிடி ஸ்கேன் கொடுக்குறான். இதுக்கெல்லாம் ரேடியாலஜிஸ்க்கு இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு ரேடியாலஜிக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயிலாம் கத்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கு என்ன வேணும், என்ன அப்நார்மலிட்டி இருக்கு, இந்த ரிசல்ட் பேஸ், அந்த அவங்களோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஸ்பெசிபிக் கண்டிஷன் பேஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும், அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்றதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் இந்த நேரோ டொமைன்ற ஏஐ கண்டிஷன்ல ஏஐல வருது. அப்புறம் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ். ஒரு லாங்குவேஜை கொடுத்துட்டு அடுத்த லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணிட வேண்டும். ஈஸியா நம்ம பண்றோம் இன்னைக்கு, நமக்கு நிறைய இருக்குது. எந்த லாங்குவேஜ்ல வேணா பேசலாம் நம்ம. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கல, ஜப்பான்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஜெர்மன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஜெர்மன்ல ஒரு லேடி ஃப்ரெண்ட் இருக்காங்க. பட் அவங்க கிட்ட பேசும்போது ஜெர்மன்ல டைப் பண்ணோம்னா நான் ஜெர்மன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியே நான் அடிக்கலாம். ஸோ ஈஸியா அவங்களுக்கு அவங்க தமிழ்ல எனக்கு டைப் பண்ணி அமைச்சிருக்காங்க. தமிழ் தெரியாது அவங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட மெசேஜை வந்து தமிழ்ல அடிச்சு, தமிழ்ல இங்கிலீஷ்ல அடிச்சு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போ வந்து எனி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பலாம். இந்த சர்வீஸும் இதுல வருது. மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி கண்ட்ரோல் இதெல்லாம் பார்க்கணும்னா அந்த ஸ்பெசிபிக் டொமைனுக்கும் நம்ம போகலாம். ஸோ இந்த டிசைனிங் வந்து இதெல்லாம் வந்து நேரோ பேஸ் டொமைன்ல வருது.